தி கருடா மீடியா தளத்திற்கு வரவேற்கிறேன். வாழ்த்துக்களுடன் ராமச்சந்திரன் பேசுகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது வளம் சேர்க்கும் விஷ்ணுபதி புண்ணிய காலம் 17/8/2025 ஆவணி மாதம் 1ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை விஷ்ணு பகவானை மனதார வழிபாடு செய்வதற்கான உகந்த காலம் என்று சொல்லக்கூடிய இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருகின்றது. வருடத்திற்கு 4 நாட்கள், அதாவது வைகாசி 1, ஆவணி 1, கார்த்திகை 1, மாசி 1, இந்த 4 நாட்கள் விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருகின்றது. ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி இரவு 1:30 மணி முதல் காலை 10 மணி வரை விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருகின்றது. எனவே காலை 5 மணியிலிருந்து அருகில் உள்ள பெருமாள் கோயில்களில் வழிபாடு செய்வது மிகச்சிறப்பு. கொடிமரம் இருக்கும் பெருமாள் கோவிலில் கொடிமரத்தோடு சேர்த்து பெருமாளை வலம் வரும்போது நமக்கு வழிபாட்டின் முழு பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. பெருமாளை 27 முறை சுற்றி வந்து துளசி மாலைகள், வெற்றிலை பாக்கு, தேங்காய் பழம் கொடுத்து அர்ச்சனை செய்வது சிறப்பு. இந்த புண்ணிய காலத்தில் நாம் மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியையும் மனதார வழிபட்டு நமது தேவைகளையும் வேண்டுதல்களையும் கூறி பிரார்த்தனை செய்யலாம். இந்த அரிதான வாய்ப்பினை தவறவிடாமல் இந்த புண்ணிய காலத்தில் பகவானை வணங்குவதன் மூலம் நமது நியாயமான தேவைகளையும் செல்வ செழிப்பையும் மகிழ்ச்சியான வாழ்வினையும் பெற முடியும் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன. எனவே இந்த புண்ணிய காலத்தை முழுமையாக கடைபிடித்து ஸ்ரீ லட்சுமி நாராயணனின் பூரண அருளை பெறுவோம். மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் சந்திப்போம்.